நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்து மதத்தை மற்ற மதங்கள் எப்படி உண்மைப்படுத்தப் போகின்றன, உண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் 2 வழிகளில் அதை விளக்கப்படுத்தலாம். ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகள் மூலம் ஒருவரிடம் சென்று நாம் இங்கே போக வேண்டும் அப்படி என்று கேட்டால், அவர் இப்படி செல்லுங்கள், இதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஊர் இருக்கிறது, அதை தாண்டி அப்படி லெஃப்டாக போனால் ரைட்டில் கட் பண்ணி அப்படி போங்க, அவருடைய இடத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி வழி சொல்வார்கள் வார்த்தையின் மூலம். இது ஒரு வழிபாட்டு முறை. இதைத்தான் கிறிஸ்தவம் பின்பற்றுகிறது, இஸ்லாம் பின்பற்றுகிறது. இறைவனை வார்த்தையின் மூலம் சென்றடையக்கூடிய வழி. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் வேதங்களை கையில் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்கள் வேதங்களை கையில் வைத்திருப்பதற்கு காரணம், அவர்களுக்கு இறைவனை அடையக்கூடிய வழி வார்த்தைகள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்களுக்கு இன்னொரு வழி இருக்கிறது. நீங்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை அடைவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அதுதான் வரைபடம். வரைபடம் என்பது மேப். அந்த மேப்பை கொடுத்தோம்னு சொன்னால் அதை பார்த்தே நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தில் சென்றடையலாம். இந்த இடம் இதில் இருக்கு, 3 கிலோமீட்டர் தள்ளி, எல்லாமே வரைபடமாக வரையப்பட்டு இருக்கும். அந்த வரைபடத்தின் அடையாளம்தான் இந்துக்களுக்கான கோயில்கள். அதனால்தான் இந்துக்கள் கையில் வேதங்களை வைத்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அதற்கான ரகசியம், அவர்கள் கோயில்களின் மூலம் அந்த ரகசியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எங்கே போனீங்கன்னாலும் ஒரு கோயில் இருக்கும், 3 கோயில் இருக்கும், பல கோயில்கள் இருக்கும் இந்து மதத்துக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வேதம் கையில் வேதமாக கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு வரைபடமாகவே கொடுக்கப்பட்டு. வேதம் இருக்கிறது, ஆனால் அதை இலகுவாக்குவதற்காக, வார்த்தையால் சொல்வதை இலகுவாக்குவதற்காக ஒளி வடிவத்தில், அதாவது வரைபடம் ரூபத்தில் கொடுக்கப்பட்டது. இறைவனை அடைவதற்கு 2 பெரும் வழிகள். ஒன்று லைட், ஒளி, இன்னொன்று சவுண்ட், ஒலி. இந்த லைட்டின் வழிகொண்டு இறைவனை அடையும் வழியை சொன்னதுதான் இந்து மதம். இந்த ஒலியின் வழிகொண்டு இறைவனை அடைவதற்கு சொல்லக்கூடிய வழிதான் கிறிஸ்தவம், இஸ்லாமிய மதம். இதுதான் வித்தியாசம். இந்த ஒலியில இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு என்று சொல்லுவார்கள். அந்த ஒலி எங்கிருந்து உண்டானால் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு, பிக் பேங் தியரி என்று சொல்லுவார்கள். அந்த வெடிப்பு என்ன உண்டாச்சு? ஒளி. அந்த ஒளியில இருந்து சத்தம் உண்டாகி, சத்தத்திலிருந்து எல்லாம் தோன்றியது. ஒன்று லைட், இன்னொன்று சவுண்ட். இந்த 2 தான் ஒரு இடத்தை சென்றடையக்கூடிய இடத்தை உங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த 2 வழிமுறைகளையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். ஒன்று இந்துக்கள் வழிகொண்டு, இன்னொன்று கிறிஸ்தவ இஸ்லாமிய வழிகொண்டு வேதங்கள் மூலம். இந்துக்களுக்கு வரைபடம் என்ற கோயில்கள் மூலம். இது வரைபடம் என்பதை நான் உங்களுக்கு பிறகு விளக்கப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வுக்கான பேச்சில் நான் உங்களுக்கு இதை மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறேன். இந்த இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தால் அநேக தெய்வங்கள் எல்லாம் தெரியும். கிறிஸ்தவத்திலோ இஸ்லாமியத்திலோ அப்படி தெரியாது. ஆனால் அது மறைபொருள் உண்மைகளால் அங்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கப்படுத்துவோம். கிறிஸ்தவ மதம் என்பது முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு மதம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் கோபப்படலாம், ஆனால் உண்மை அதுவல்ல. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், கிறிஸ்தவர்கள் முருகப்பெருமானைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்லவில்லை, பைபிள் தான் உங்களுக்கு சாட்சி. கிறிஸ்தவர்கள் கையில் 2 வேதங்கள் இருக்கின்றன. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பது யூதர்களின் தோரா என்ற வேதத்தின் ஒரு பிரதி. அந்த தோரா வேதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் முதலில் இருக்கக்கூடியது முதல் பக்கத்தில் ஒரு அருங்கோண முக்கோண வரைபடம் இருக்கும். நீங்கள் இன்று யூதர்களின் தேசிய கொடியில் பார்த்தாலும் அதே அருங்கோண முக்கோணம் தான் இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். இந்த அருங்கோண முக்கோணம் என்பதே தொடக்கமான முதல் பக்கத்திலே இருக்கும். அது ஏன் என்று சொன்னால், அது ஓம் சரவணபவா என்ற இந்துக்களுடைய முருகப்பெருமானுடைய பெயரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதுதான் அருங்கோண முக்கோணம்.
முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய இந்த அருங்கோண முக்கோணம்தான் கிறிஸ்தவர்களின் ஜூதர்களின் வேதத்தின் முதற் பகுதியிலேயே இறைவனின் பெயராக குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இது ஆச்சரியமாகவும் சிலவருக்கு கோபமாகவும் இருக்கலாம். ஆனால் இனிவரும் செய்திகளை சொல்லும் போது நீங்கள் ஆச்சரியத்திலும் கோபத்திலும் உச்சிக்கு சென்று விட்டாலும் ஆச்சரியப்படும். முருகப்பெருமானுக்கு ஒரு பெயர். என்ன பெயர்? ஆறுபடையப்பன். ஆறுபடையப்பன்னா யாரு? முருகப்பெருமான். 6 படை வீடு இருக்கு முருகனுக்கு. இந்த 6 படைகள் குறித்து பைபிளில் ஆதியாகமம் முதல் பக்கத்திலேயே இருக்கு. 6ஆம் நாளில் எல்லா சேனைகளும் உண்டாகி தீர்ந்தன என்று சொல்லி பைபிள் சொல்லுது. 6ஆம் நாளில் எல்லா சேனைகளும் உண்டாகி. சேனைன்னா என்னது? சேனைனா படை. சேனை தலைவர்னா படைத்தலைவர். சேனை என்பது தமிழின் ஒரு உச்சபட்ச வார்த்தை. அந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படும். அந்த 6 படை சேனை. அப்போ 6 படையப்பன்னா என்னது? சேனைகளின் கர்த்தர்னு அர்த்தம். புரியுதா? அப்போ பைபிள் முருகப்பெருமானை எப்படி துதிக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் பைபிள் மூலம். அந்த 6 படை 6ஆம் நாளில் எல்லா சேனைகளும் ஒன்றாகி தேர்ந்தன. 6ஆம் நாளில் எல்லா சேனையும் உண்டாயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் இந்த 6 நாளுக்குள்ளே வந்துட்டு. அதுதான் 6 படை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை. முருகப்பெருமான் யார்? சிவன் என்ற சிவபெருமானுக்கு என்ன பேர்? தேவதேவன், தேவாதி தேவன் என்று சொல்லுவாங்க சிவபெருமானை. எல்லா தேவர்களுக்கும் அவர் தான் தலைவர். அதுதான் தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவன் என்ற சிவபெருமானுடைய குமாரன் தான் முருகப்பெருமான் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவகுமாரன். எப்படி வருது பாருங்க, தேவகுமாரன். தேவகுமாரன் தான் அவர் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவு தெளிவான வசனங்கள் இதெல்லாம். அப்படியும் உங்களுக்கு ஆச்சரியம் தீரவில்லை என்றால் இதனுடைய இயேசு கிறிஸ்துவின் பெயர் முதலில் என்னது தெரியுமா? இமானுவேல். முருகப்பெருமான் என்ன இருக்கும்? வேல். இஸ்ரவேலுடைய அடையாளம் என்னது? இஸ்ரவேலர்கள்னு தான் அர்த்தம். அவர்கள் வேலர்கள். வேல்னா யாரு? முருகப்பெருமானை குறிக்க. இஸ்ரவேல், ஏசக்கியேல் அப்படின்னு சொல்லி வேல் தான் அவர்களுடைய ஒரு பெயர் இருக்கும். அது ஏனென்றால் ஏல் என்ற இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக அது சொல்லப்படுகிறது. இந்த வேல் என்பதுதான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர். ஆதியில் இருந்த பேர் என்னன்னா இமானுவேல். இமானுவேல். அங்கே பாருங்க, பேர்லேயே வேல். அப்பயே தெரிய வேண்டாமா முருகப்பெருமானுடைய ஒரு அம்சமாக தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ இது மட்டும் கிடையாது, இன்னும் நீங்கள் அநேக ஆச்சரியங்களும் உண்மைகளும் சத்தியங்களும் இங்கு பொதிந்து கிடக்கின்றன. இறைவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, அடுத்து நீங்க பார்த்தால் தெரியும் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மனுஷ ரூபம் கொண்டு வந்தது. முருகப்பெருமான் எதனுடைய அடையாளம்? பிரணவ மந்திரம் என்ற ஓம் என்ற அட்சரத்தின் அடையாளமாக சொல்லப்படக்கூடியவர் முருகப்பெருமான். ஓம் என்ற மந்திரம், ஓம் சரவணபவா. அந்த ஓம்ங்கிற மந்திரமா யார் இருக்காருன்னா முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த மதம் சொல்லுது. ஓம் என்ற வரைபடத்தில் முருகப்பெருமானை தான் போட்டு வரைவாங்க. அது பிள்ளையாரின் ஒரு அடையாளமாக தும்பிக்கையாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஓம் ஓம் முருகா, இந்த ஓம்ங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு அடையாளமாக பார்க்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லுது பைபிள். அவருக்கு தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய வசனம் இது. ஆதியில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை ஆதியில், ஓம்ன்றது ஆதியில் இருந்த வார்த்தை, அது தேவனிடத்தில் இருந்தது, கடவுள்கிட்ட இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது தேவனோட இருந்தது. அந்த வார்த்தை மனுஷர் தாங்கி வந்தது. அதுதான் முருகப்பெருமான் ஓம் முருகா. இதை விட வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? உண்மை கிறிஸ்தவர்கள் முருகப்பெருமானை கும்பிடுறாரு என்று சொல்றதுக்கு இதை விட அநேக அத்தாட்சிகளும் அடையாளங்களும் பைபிளில் நிரம்பி கிடக்கின்றன. இறைவன் எனக்கு வெளிப்படுத்தியதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போறார் என்று சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறாங்க. குத்தினவர்களும் அவரை காணும்படிக்கு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் எதற்காக வந்தார்? சூரன் என்ற 1008 அண்டங்களை ஆண்ட அரக்கனை, அசுரனை, சைத்தானை அழிப்பதற்காக முருகப்பெருமான் பூமிக்கு வந்தார். தேவ ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக வந்தார். முருகப்பெருமான் எதுக்கு வர்றாரு? அவர்
தேவர்களை சூரன் சிறைபிடித்து வைத்திருந்தான். அவர்களை விடுதலைப்படுத்துவதற்காக, தேவர்களை சிறை மீட்பதற்காக முருகப்பெருமான் வர்றாரு. யுத்த வீரனா வர்றாரு, யுத்தத்துக்காக வர்றாரு. தேவ சேனாதிபதி, சேனைகளின் கர்த்தர் என்று கிறிஸ்தவம் சொல்லக்கூடியது இந்த தேவ சேனாதிபதி என்ற முருகப்பெருமானை தான். இந்த முருகப்பெருமான் தான் வந்தாரு, சூரனை அழிச்சாரு, தேவர்களை மீட்டார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வர்றாரு? சைத்தானுடனோட யுத்தம், வலு சர்ப்பம். அதான் முருகப்பெருமான் காலடிக்குள்ள பார்த்தீங்கன்னா மயில் பாம்பை பிடிச்சி வச்சிருக்கோம், வலு சர்ப்பத்தை. இந்த வலு சர்ப்பத்தை பிடிச்சி அடக்கி வச்சிருக்கக்கூடியது தான் முருகப்பெருமான் என்பதை காட்டுவதற்காக தான் முருகப்பெருமான் காலடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் அந்த பாம்பை போட்டு அமுக்கி பிடிச்சிருக்கும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய வரைபடங்களாக முருகப்பெருமானுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. முருகப்பெருமான் இறைவனின் குமாரன், எல்லாரும் நிரம்ப பெற்றார். ஆனால் இங்க பழனிமலையில் எப்படி நிற்கார்? ஆண்டியா நிற்கார், ஒண்ணுமே கிடையாது, திருவோடு தான் வாங்கிட்டு ஒண்ணுமே இல்லாமல் நிற்கார், மொட்டை அடிச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்து எப்படி நின்னாரு? அவரும் தேவகுமாரன் தான் சொன்னார். அவர் எப்படி வந்து நின்னாரு? அவரும் எல்லாத்தையும் விடுத்து தன்னை சிலுவையில அரைஞ்சு ஒண்ணுமே இல்லாமல் நின்னார். புரியுதா விஷயம்? நீ முதல்ல உன்னை இழந்துரு, இழந்துட்டா நீ எல்லாத்துக்கும் ராஜாவாயிடும். இதுதான் தத்துவம். அதே முருகப்பெருமான் தான் ராஜ அலங்காரத்தில் அதே பழனியில் நிற்க. புரியுதா விஷயம்? இயேசு கிறிஸ்து யாரு? அவர் தான் முருகப்பெருமானு. முருகப்பெருமானைத்தான் கிறிஸ்தவர்கள் இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எவ்வளவு அத்தாட்சிகளை சொல்லிவிட்டேன். இதை கேட்டு நீங்கள் மனந்திரும்பி அந்த இறைவனின் கருணையை பெற்று எல்லா மதங்களும் அந்த ஒரே இறைவனைத்தான் துதிக்கின்றன என்பதை உணர்வதற்காகத்தான் அந்த இறைவனின் குரலாக இந்த பதிவு வெளிவருகிறது. இதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இருக்க எல்லோரும் எல்லாரையும் அந்த இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.